கன்னி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை, தன் இயல்பு உண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை, என் மீது ஈசன் இயல்பு அறியாரே. இறைவனை காண்பதற்கு வெறும் புறக்கண்கள் போதாது. அந்த புறக்கண்கள் பல உணர்வுகளாலும் உலகின் தாக்கத்தினாலும் ஊனமடைந்தவை. ஆகவே இறைவனை காண்பதற்கு அகக்கண்களை திறக்க வேண்டும். அப்போதுதான் அவன் ஒளிமயமாக நமக்கு தெரிவான் என்று கூறியவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் திருமூலர். அவர் பாடிய பாடல்தான் இது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் மாயை என்பதை உணராமல் காம வாசனைகளில் ஈடுபட்டு வீழ்ந்தோர் இருப்பதும் ஒரு எண்ணச் சிறையில்தான். கற்பிக்கப்பட்ட அறிவிலும் நூல்களிலும் ஈடுபட்டு உண்மை அனுபவத்தை அறியாமல் வீழ்ந்தோர் இருப்பதும் ஒரு சிறையில்தான். தவத்தில் ஈடுபட்டு தன்னை மறந்தாலும் ஈசனின் உண்மை தத்துவத்தை அறியாதோர் இருப்பதும் ஒரு சிறையில்தான். இப்படி நம்மை நாமே சிறையில் அடைத்துக் கொண்டு இறைவனை தேட முயற்சி செய்தால் அது சரியாகுமோ, பலன்தான் தருமோ என்று கூறுகின்றார் திருமூலர் சித்தர். மனிதா, நீ இறைவனை காண வேண்டுமென்றால் அலைப்பாயும் எண்ணங்களை சிறைப்படுத்திப்பார். உருவ மத்தியில் ஈசன் நடனமாடுவதை உன்னால் காண முடியும்.